இங்க இந்த பொண்ணு மதுன்ற பையனை உயிருக்கு உயிரா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இப்ப கல்யாணமும் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நல்லா குடிப்பான், அந்த அம்மா அடிப்பான், பத்தாத குறைக்கு முன்கோபம் வேற இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவ லவ் பண்ணிருப்பா. இதெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா மாத்திடலாம்னு நினைப்பா. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருக்க இதெல்லாம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு காதலிச்ச ஹஸ்பண்ட் கூட எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம்னு நினைப்பா. இந்த பொண்ணு அவனை எதிர்த்து சத்தமா கூட பேச மாட்டா. ஆனா அவன் குடிச்சிட்டு எப்பயுமே கோவமா தான் பேசிட்டு இருப்பான். இதை பாக்குற அந்த பொண்ணு, நீ சம்பாதிக்க வேணாம், நீ வேலைக்கு கூட போக வேணாம், என்கிட்ட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசி எனக்கு அதுவே போதும்னு சொல்றா. நான் கூட வேலைக்கு போறேன்னு சொல்றா. ஆனா அவன் எதுவுமே புரிஞ்சுக்காம இதுக்கு கூட கோவமா தான் பதில் சொல்றான். எவ்வளவு செல்லமா வளர்ந்த இந்த பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இப்படியே பல வருஷம் ஓடி போகுது. என்னதான் உயிருக்கு உயிரா காதலிச்சால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்றதால அவங்கிட்ட கத்தாம சண்டை போடாம அவ பாட்டுன்னு அவன் லைஃபை விட்டு போயிடுறா. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல டிவோர்ஸ்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு கூட இல்லாத கொஞ்ச நாள்ல அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்குன்றது அவனுக்கு புரிய வருது. அதனால டிவோர்ஸ் பேப்பர்ல அவனே சைன் போட்டு கொடுத்துடுறான். ஒரு பக்கம் உயிருக்கு உயிரா காதலிச்ச புருஷன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டாலும் 20 வருஷம் கழிச்சு நம்மளோட லைஃப் நம்ம வாழ போறோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இப்ப அவளோட லைஃப் அவளே தனியா வாழ ஆரம்பிச்சிடுறா.